பாட்டி நல்லா இருக்கீங்களா? இருங்க இருங்க, சூடா இருக்கு. சொன்னாங்க யாரு? தெரிஞ்சவங்க, அதுக்காக வராம. சரி சரி பாட்டி, சூடா இருக்கு. சரி வரட்டுங்களா? பெட்ஷீட் ஏதாவது வேணுமா? இருக்கா? சரி பாட்டி. சரி, அதே மலேசியால இருந்து ஒரு அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு பெட் ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. சரி பாட்டி, ஏன்னா வாங்கி தரேன்னு சொன்னாங்க அவங்க. சரி சரி பாட்டி, உங்களை அதான் சொன்னேன், உங்களுக்கு சின்ன இடம், பெட்டு போடுறதுக்கு அங்கே இடம் இருக்குமான்னு. சரி பாட்டி சரி பாட்டி. இல்லை பெட்ஷீட் ஒன்றா நானே வாங்கிட்டு வந்து தட்டுங்களா? இருக்குங்களா? சரி பாட்டி சரி பாட்டி. சரி வரட்டுங்களா? ஃபோன் பண்ணுறேன். கொடுக்கலாமா? ஐயா, இன்னைக்கு அபிநிதின்னு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள். அவங்க ஃபேமிலி தான், அவங்க அம்மா ஜெயஸ்ரீ அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாம்பாரா? சாம்பார். மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். இன்னைக்கு நான் வேணும், மோர் வேணுமா? படம் வேண்டாம். சிவா திருச்சிற்றம்பலம். ஃபுல் பண்ணிட்டுங்களா? அப்பளம் சாப்பிடுங்க. நம்மூர சம்பளம் நம்ம சாப்பிடுங்க. சங்கர் எந்த? ஓ அவருக்கா? என்னாச்சு அவருக்கு? அவருக்கு நடக்க முடியல. ஏன்? படுத்துட்டு இருக்காரு என்ன? சரி வரேன் வரேன் வந்து பார்க்குறேன். சிவாய். சாதுக்கள் மோர் ஊத்தவா? நம்ம சிவாய். சுடுதா? சிவாய். மூணு தடவை மாற்றம், மூணு தடவை சாப்பிடுவே. நம்ம சிவாய். சரி நமஸ்தே.
என்ன நல்ல பாத்திரமா வாங்கிட்டு இருக்கிறீங்க? ஓ, காலையில சாப்பிட்றீங்களா? போதுமா? இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்ட் இருக்கு. இந்தாங்க அப்பளம். போதுமா? ஒரு கப்பு எதுவும் இல்லையா? நிறைய மோர் வாங்கிக்கலாம்ல, நல்லா கொஞ்சம் திருப்தியா சாப்பிடலாம் மோர். சிவாய நம. பத்து கீழே வைப்போம். சாம்பார் கொஞ்சம் கொஞ்சம் உங்க இடத்துல நிறைய ஈ இருக்கு. உங்க பிளேட் அது? ஆமாங்க, பிளேட்டு மாறிடுச்சு. வேற மாதிரி ஒரு பிளேட் வச்சு மொத்தம் 3 பிளேட்டு கையா இங்க. சரி சரி. ஒருத்தர் பிளேட் கொடுத்தா சிவாய நம்ம சாப்பிடுங்க. சாம்பார் காரக்குழம்பு சூப்பர், நல்லா இருந்ததா? மறுநாள் வரைக்கும் வச்சிருந்தாங்க. மறுநாள் இட்லி சாப்பிட்டேன். அப்படியா? இட்லி அருமையா வாங்க. சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது. போதுமா? இன்னொரு கண்டி வாங்கிக்கோ. மேலே பிடிங்க, சுடுது. அப்பளம் வேண்டாமா? மோர் வேணுமா? சாப்பிடுங்க. ஆனா மோர் இதுலயே ஊத்துவானா? சிவா என்ன சாப்பிடுங்க, சூடா இருக்கு. சாப்பிடுங்க. சிவா சம்பரா. ஐயா, இன்னைக்கு அபிநிதினு ஒருத்தவங்க பர்த்டே, அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஞானதகாய சர்வானிச்சர சித்ரபுத்த பஜே தேவிச்சர நமந்தியாகும்.
கையில் வருதா? பிளாஸ்டிக்ல சாம்பார் வாங்காதீங்க. வாங்கக்கூடாது. நம்ம கொடுக்கறது இவ்வளோ சூடு கொடுக்குறோம். உங்க உடம்புக்கு தான் அது. உங்க ஆரோக்கியம் என்னவோ அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கப்பு மாதிரி வச்சுக்கோங்க. சிவாய நமः. சிவாய. ஹலோ ஹலோ, அண்ணா உடம்பு சரியில்லைங்களா? சொல்லுங்கப்பா. உடம்பு சரியில்லைங்களான்னு கேட்டேன்பா. மோர் கொடுப்பா, சாம்பார் மட்டுமா? மோர் ஊற்றி சிவாய. சாம்பார் இதுலையா? சிவா. இன்றைய அன்னதானம் அபிநிதியினுடைய பர்த்டே அன்னதானம். அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே அபிநாதனா. அபிநிதி. அபிநிதி ஹாப்பி பர்த்டே. கேரளா அவங்க. சரி சரி. சாப்பிட்டேன் சாமி, பூரி சாப்பிட்டேன். அண்ணா வணக்கண்ணே. ஐயா, இன்றைக்கு அபிநிதின்னு ஒரு பர்த்டே அன்னதானம். அன்னைக்கு அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க அம்மா ஜெயஸ்ரீ தான் கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலி சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? என்னாச்சு? அவனுக்கு ஒரு மாதிரி பிக்ஸ் மாதிரி வந்து கீழே விழுந்து மூக்குல ரத்தம் வந்துருச்சு. சிவா சிவா. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து என்னைக்கு? நேத்தா? ஆமா. ஒரு அப்புறம் சிவாத்திரை சுற்றம் வாங்க. நல்லா நல்லா இருக்கு சாமி.
அந்த வேண்டியது இதுல போடு. நம்ம சாப்பிடுங்க. சிவா திருச்சிட்டு சாப்பிடுங்க. ஆமலை கரோகரா. சம்பரா காய்கறி அள்ளி போடுங்க. போதுமா? மோர் ஃபுல்லாக ஊற்றி இருக்க பாருங்க. மோரா வாங்கிக்கலாம். சாம்பார் வாங்கலையா? சாம்பார் வாங்கி. சரி சரி. நிறைய ஃபுல் பண்ணிட்டுங்களா? பயமில்லாம நிறைய. நீங்கள் தான் 2 வேளை சாப்பிட்றீங்களா? 2 வேளைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும்ல. இன்னைக்கு அபிநிதின்றவங்களுடைய பர்த்டே. அவங்க அம்மா ஜெயஸ்ரீ தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க உண்ணாமலை உடனே அண்ணாமலை ஆசீர்வாதத்தால் சர்வமங்கலமான வாழ்வு வழங்கும் நமசிவாய. சிவாயம் இந்தாங்க. அப்போலாம் வந்து மோர் வாங்கிக்கோங்க. ஒரு மோர் சிவாயம் வாங்க சாமி. சரி. பிளேட் இல்லை சார், பிளேட் எடுத்துக்கோங்க சார். பார்த்து பொறுமை, ஏன் அவசரம்? அப்பளம் தான். என்ன அண்ணன் கூப்பிடாதீங்க ஐயா. என்ன வயசாகுது உங்களுக்கு? 50. உங்களை விட நான் சின்னவனா தெரியும். அண்ணன் திரும்ப அண்ணான்னு கூப்பிடுறீங்க. அன்பு இருந்தா போதுங்க. என்னையா மதிக்கிறீங்க? அது மேல வச்சு வாங்கிக்கோங்க. ஐயா வணக்கம். வாங்க ஆபீசர். நல்லா இருக்கேன் ஐயா. எங்க அந்த வெள்ளை தாடி நீட்டா இருப்பாரு அவரு? வெளியில போனா பேண்ட் ஷர்ட்டோட கிளம்பிடுறீங்க, இன் ஷர்ட்டோட. மெட்ராஸ் போறீங்களா? எப்போ? அதான் சாம்பார் போடுவா. கிட்ட வாங்க. கிட்ட வந்தீங்கன்னா தானே சிந்தாம இருக்கும். கிட்ட அங்க பிடிங்க. எங்க ஒரு வெள்ளை தாடி நீட்டா வச்சிருப்பாரு. இவர் இல்ல, இன்னொருத்தர். அவர்
அவர் இல்ல சாமி, இன்னொருத்தர். யாருக்கு? உங்களுக்கா? இன்னொருத்தர் உள்ளே இருப்பாரு, கங்காயண்ணா உள்ளே இருப்பாரு, பச்சை வஸ்தி. அவரு இது திருச்செந்தூர் இருக்காரு. சாப்பிடுங்க, அப்பளம் எல்லாம் சாப்பிடுங்க. சாம்பாரா? வாங்க தாத்தா. எங்க ரொம்ப நாள் ஆச்சு. நான் அங்க வர்றதுக்குள்ள நீங்க ஏன் வரீங்க? நீங்க பண்ணிட்டு என்ன வந்து குறை சொல்லாதீங்க. நான் உங்க இடத்துல வந்து நிறுத்த மாட்டேன் சொன்னா. உங்களுக்காக தானே. நீங்க இல்லன்னா திரும்பி பாப்பேன், இல்லன்னா அடுத்த ஷாப்பிங் போயிடுவேன். ஏன்னா இப்போ இங்க தொட்டு பாருங்க, இங்க தொட்டு பாருங்க தாத்தா, இங்க தொட்டு பாருங்களா, இங்க சும்மா தொட்டு பாருங்க. இந்த சூடோட அடுத்து இருக்கிறவங்களுக்கும் போகணும்ல, அதுக்காக தான். உங்க ஏரியாவுல திரும்பி பார்ப்பேன், இல்லன்னா மூவ் ஆயிடுவேன். நீங்க இருக்கீங்கன்னா நான் மூவ் ஆக மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? காய் உள்ள இந்த காயெல்லாம் வர்றது இல்லை. சாப்பிடுங்க. இவர் என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்காரு தாத்தா. அவரு சிலர் நினைச்சா அண்ணன் வரு, சிலர் சிலர் அண்ணன் வரு, சிலர் டக்குனு சாம்பார் வாங்கிட்டீங்க தானே? சரி. இவரு பாரு, அவரு கூட சேர்ந்து இவரும் அண்ணான்னு கூப்பிடுறாரு பாருங்க. நிறுத்துற சாமி. ஐயோ என்னையா குறை சொல்றீங்க? நான் உங்க நீங்க நாள்ல இருந்து வராதிங்க, நான் அங்கேயே வந்து நிறுத்துறேன். இல்ல இவ்வளவு நாள் எங்க கொடுத்துட்டு இருந்தேன்? அங்கதானே கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க லைனா வந்துடுறீங்க. அப்படியா? இல்ல வர முடியலனாலும் யாராவது சொன்னாங்கன்னா நான் 2 நிமிஷம் நின்னு கொடுத்துட்டு போறேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை எனக்கு. இப்ப நீங்க நானா உங்களை கூப்பிட்டு நீங்க தானே வந்தீங்க. இப்ப இத்தனை வருஷமா அங்க நிறுத்தி தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க தான் புதுசு ஏற்பட்டு. ஐயா, இன்றைய அன்னதானம் அபிநிதின்ற பர்த்டே கேரளாவுல இருந்து ஒரு பாப்பாவுக்கு அவங்க அம்மா ஜெயஸ்ரீ தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்த்தேன். ஐயா, புது பிளேட் கொடுக்குறேன், தயவு செய்து பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ணா வாங்கண்ணா, கொடுங்கண்ணா, வாங்கண்ணா வாங்கண்ணா, உங்க கையால கொஞ்சம் கொடுங்கண்ணா. கொடுங்க. உட்காருங்கக்கா. ஆனா வேணுன்ற அளவு கொடுங்கண்ணா, அன்லிமிட்டட். சாம்பாரா மோரா என்ன வேணுமோ கேட்டுக்கோ. சாமி உங்களுக்கு புது பிளேட் வேணுமா? இந்தாங்க சாமி, பிளேட் யாருக்கு வேணும்? பத்திரமா நீங்க தான் வச்சிருக்கீங்களா? அப்புறம் ஏன் வந்து கேட்குறீங்க? திருவோடு தான் இருக்கா? யாருக்கு பிளேட் இல்லை சாமி? நீங்க வச்சிருக்கீங்களா? பக்கெட் இருக்கா? ஓகே சார், கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க சாமி, கோச்சிக்காதீங்க. அக்காவை கொடுத்துருங்க, இது உங்களுக்கு திருப்ப அதை வீடியோ எடுக்கிறத கட் பண்ணிக்கோ.
கொஞ்சம் எடுத்துட்டு வரண்ணா கொடுங்க சார். சாம்பார் பத்த மாட்டேன். சாம்பார் பத்தலையா? நான் நிறையவா ஊற்றிடுறேன். நீங்கள் ஒரு சின்ன கப்பு மாதிரி வச்சுக்கணும் சாம்பார் வாங்க. சாதம் நிறையவா கொடுத்துடும் போது சாம்பார் அதுக்கு மேலே ஊற்றுனா கீழே இறங்குது இல்லை. சாம்பார் மோர் ஊற்றவா? சாம்பார் மட்டுங்களா? சாம்பார் மட்டும். சரி. சிவாய சாதம். சிவாய சாப்பிடு. நம சிவா. இருங்க சிவாயத்தை வச்சுட்டு நம சிவாய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாம்பார் இதுலேயே கொடுத்துட்டுங்களா? மோர் கொடுக்குவா இல்லை? போதுமா? சிவா. நம சிவா. மோர் மட்டுமா? சிவாய். மோர் மட்டுமா? வச்சுட்டு ஒரு கேன் தண்ணி கேன் போயிட்டு வாங்கிட்டு வாப்பா. நம்ம கொஞ்சம் நிலத்துல காலைல வேலை சின்னதாக ஒரு மாடு பண்ண இருக்கு. நான் ஒரு 7 மாடு. அம்மா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ரமணாஸ்வரம் தாண்டி வந்துட்டு இருப்பீங்க, அதனால கேட்டேன். சாதம் நல்லா உடைச்சு கொடுப்பா.